அக்யூஸ்ட்னு ஃபிக்ஸ் பண்ண உடனேயே கால் ஒடிக்கிறது அல்லது காலில் சுடுறது இது வந்து இப்போ ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து அடிப்படை மனித உரிமை மீறல் தானே. இப்போ இந்த பல்பீர் சிங் வழக்கு கூட இந்த நீதிமன்றத்தில் நெல்லை மாணவன் யூடியூபை பார்த்து வெட்ட கற்றுக்கொண்டதாக சொல்கிறான். ஏன்னா சினிமா படங்களும் சில போஸ்டர்களும் ஏற்கனவே அந்த குழந்தைகள் மற்றும் பள்ளி குழந்தைகள் சம்பவத்தில் வந்து தொடர்ந்து அந்த பிரச்சனைகள், ஜாதி ரீதியான பிரச்சனைகள், ஆயுதம் கொண்டு போற கலாச்சாரம் இருந்தது. கடந்த காலத்திலேயே விசாரணை பண்ணலாம். இப்பவும் தொடர்ந்து அது வந்து நீண்டுகிட்டே போதா தவிர குறைய மாட்டேங்குது. அதுக்கு என்ன செய்யலாம்? ஏதாவது நம்ம ஏதாவது பரிந்துரை, அரசுக்கு பரிந்துரை எதுவும் கொடுக்குறோமா? ஏற்கனவே பல வழக்குகள் இதே மாதிரி அரசு பள்ளி, தனியார் பள்ளிங்கிற எந்த எல்லா இடங்கள்லயும் இப்போ குறிப்பாக குற்றங்கள் எல்லாம் அரசு பள்ளி மாணவர்கள் தான் செய்வார்கள் என்றும் தனியார் பள்ளிகள் நடைபெறாது என்றும் ஒரு கருத்து நிலவ தவறான கருத்து எல்லா இடங்களிலும் மாணவர்கள். இதுக்கு அடிப்படையான காரணம் இந்த சமூக வலைத்தளங்கள். மாணவர்கள் சமூக வலைத்தளங்களில் மிகவும் ஈடுபாடாக இருப்பதை பெற்றோர்கள் வீட்டிலே ஆய்வு செய்து தடுக்க வேண்டும். பள்ளி ஆசிரியர்களுக்கும் அந்த பொறுப்பு உண்டு. அவர்கள் தனியாக மாணவர் குழுக்களை அமைத்து யார் இந்த சமூக வலைதளத்திலே ஈடுபாடாக இருக்கிறார்கள், அது அவர்கள் கல்விக்கு உறுதுணையாக இருந்தால் அதை ஊக்குவிக்கலாம். ஆனால் அவர்கள் அறிவால் கலாச்சாரம், வன்முறை இவற்றை பார்ப்பதால் அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய சில வகுப்புகளை ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த சம்பவத்தில் நடைபெறக்கூடிய அந்த பள்ளி தனியார் பள்ளி ஒரு புகழ்பெற்ற பள்ளி இருந்தாலும் அது எதிர்பாராதமாக ஒரு சம்பவம் நடைபெற்றுவிட்டது. அந்த மாணவன் யூடியூபை பார்த்து வெட்ட கற்றுக்கொண்டதாக சொல்கிறான். ஏன்னா சினிமா படங்களும் சில போஸ்டர்களும் சமூகங்களும் சாதி பெயர்களால் போஸ்டரை ஒட்டி அறிவால் படத்தை போட்டு அவர்கள் விளம்பரப்படுத்திக் கொள்வதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அந்த இவ்வாறான ஒரு சில நடைமுறைகளை பள்ளிகளும் பெற்றோர்களும் மேற்கொள்ளும் பொழுது குற்றங்கள் முடிவுக்கு வரும் என்று சொல்ல முடியாது, குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அரசுக்கு ஏதாவது பரிந்துரை பண்றோமா சார்? ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கு. ஏதாவது வழக்குகள்ல பரிந்துரை நாங்கள் நிச்சயம் இப்போ சந்துரு கமிட்டி, நீதியரசு சந்துரு கமிட்டி ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. அதற்கு பல்வேறு எதிர்ப்புகள்லாம் வந்தன என்றால் கூட சில நடவடிக்கைகள் அரசு மேற்கொண்டிருக்கிறது. பள்ளிகளில் இந்த சாதி பெயரால் நடக்கக்கூடிய சில அட்டூழியங்களை நீதியரசர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் அரசு பரிந்துரைத்தாலே பாதி தவறுகள் குறைந்துவிடும். எங்களுக்கு இந்த பிரச்சனையாக வரும்பொழுது நிச்சயமாக நாங்கள் அரசுக்கு பரிந்துரையாக அனுப்புவோம். பெருவாரியா மனித உரிமை ஆணைய விசாரணையில ஆஜராகிறவங்க யாருன்னு பார்த்தா காவல்துறையினர் தான் அதிகமா ஆஜராகிறாங்க. தூத்துக்குடியில ஒரு கஸ்டோடியல் டெத்ல சமீபத்துல டிஎஸ்பி ஒருவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. உங்களோட அனுபவத்துல இந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்கறதுனால காவல்துறையுடைய மனித உரிமை மீறல்கள் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக மனித உரிமை மீறல்கள் காவல்துறை இருக்கதான் செய்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிகமான உரிமை மீறல்கள் அங்கதான் நடக்கும். இது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கிறதுனால புகார் கொடுக்கறாங்க. சில பேர் காவல்துறைக்கு பயந்து புகார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மேலும் வழக்கு போட்டுருவாங்க அப்படின்றது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. அது யாரும் மறுக்க முடியாது. இப்ப தூத்துக்குடியில வந்து சுமார் 20 ஆண்டுகள் முன்பாக நடைபெற்ற வழக்கில் ஆயுதத்தை கொண்டு தாமதப்படுத்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி. எங்களை பொறுத்தவரை மனித உரிமை நீதிமன்றங்கள் என பிரிவு 30 மனித உரிமை சட்டத்தில் தெளிவா இருக்கு. அந்த பிரிவு 30 கீழ் சிறப்பு நீதிமன்றங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கு. இந்த மனித உரிமை மீறல் வழக்குகள் அங்கதான் நடக்கணும். இப்ப இந்த பல்பீர் சிங் வழக்கு கூட இந்த நீதிமன்றத்தில் நெல்லை முதன்மை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது இந்த வழக்கை வந்து மனித உரிமை நீதிமன்றம் நடத்தணும், அதுக்கு ஒரு சிறப்பு நீதிமன்றம், எப்படி ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் இருக்குதோ பாக்சோ வழக்குகளுக்கு சிறப்பு நீதிமன்றம், அதே போல மனித உரிமைகளுக்கும் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கணும்னு சொல்றாங்க. சட்டத்தில் வழி இருந்தும் எந்த ஒரு நீதிமன்றத்திலும் வழக்கு கிடையாது. அதனால்தான் இப்போ இவ்வளவு காலதாமதமாக ஒரு ரெகுலர் நீதிமன்றத்தில் நடந்து ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு. அடுத்த முயற்சியாக சிறப்பு நீதிமன்றங்கள், மனித உரிமை சிறப்பு நீதிமன்றங்களை இப்படிப்பட்ட மனித உரிமை வழக்கு நடத்துவதன் மூலம் காவல்துறைக்கு ஒரு அச்சம் இருக்கும். அந்த மனித உரிமை மீறல்கள் அவருடைய சித்திரவதைகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதிகமான வழக்குகள் என்னன்னா அக்யூஸ்ட்னு ஃபிக்ஸ் பண்ண உடனேயே கால் ஒடிக்கிறது அல்லது காலில் சுடுறது இது வந்து இப்போ ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து அடிப்படை மனித உரிமை மீறல் தானே.
இது நான் எப்படி அணுகுறீங்க? சிறைச்சாலையில் சென்று பார்க்கும் பொழுது நிறைய கைகால் ஒடிச்சவர்களை பார்க்குறேன். ஆனால் யாருமே வந்து இது காவல்துறை அடிச்சதா சொல்றதே இல்லை. நான் கீழே விழுந்துட்டேன், பைக் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றதுனால மேற்கொண்டு இது நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் சமீப காலத்திலேயே என்கிட்ட ஒரு 4 புகார்கள் வந்திருக்கிறது. அந்த புகாரில் காலில் சுட்டது, காலை உடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவைகள் எல்லாம் வழக்காக பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதே போல வந்து இப்போ கூட சமீபத்தில் மதுரையில் ஒரு கொலை நடந்தது. அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை என்கவுண்டர் செய்ய போறாங்க, காப்பாற்ற ஒரு மனைவி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரையும் நாங்கள் வந்து வாங்கி அதுக்கு எண் கொடுத்துருக்கோம். அது மாதிரி யார் இருந்தாலும் அவருடைய உயிர்களையோ மனித உரிமைகளையோ காப்பாற்றக்கூடிய அந்த பொறுப்பு ஆணையத்துக்கு இருக்கிறது. அதை சரியாக செய்து கொண்டு